1966ல இருந்து 1971 வரைக்கும். அந்த தி கிரீன் ஹார்னட் தொடருக்கு பிறகு. ஆமா, அந்த காலகட்டத்துல ஹாலிவுட் அவரை கிட்டத்தட்ட நிராகரிச்சிருச்சு. அவருக்கு வந்த வேடங்கள் எல்லாமே ரொம்ப கிண்டலான ஒரே மாதிரி பாத்திரங்கள் தான். அவர் ரொம்ப விரக்தி அடைஞ்சிருக்கலாம் அந்த நேரத்துல. நிச்சயமா. ஆனா அவர் அப்படி செய்யல. அந்த காத்திருப்பு நேரத்துல, அந்த போராட்ட காலத்துல அவர் தனக்குள்ள ஒரு ஆழமான தத்துவத்தை உருவாக்குனார். இன்னைக்கு அந்த போராட்டத்துல அவர் தனக்குத்தானே கத்துக் கொடுத்த அந்த மனக்கருவிகளை பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. நாம பாக்குற அந்த மின்னல் வேக ப்ரூஸ்லி ஒரே ராத்திரியில உருவாகல. அந்த 5 வருஷம் மௌனம் தான் அவரை ஒரு தற்காப்பு கலை வீரர்ல இருந்து ஒரு தத்துவ ஞானியா மாத்துச்சு. அப்போ அவரோட தன்னம்பிக்கை பிறவியிலேயே வந்ததில்ல? இல்லவே இல்ல. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் திட்டமிட்டு கவனமா உருவாக்கப்பட்ட ஒண்ணு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கருவிகள் எந்த மாயாஜாலமும் இல்ல. சரி. யார் வேணும்னாலும் பயன்படுத்தக்கூடிய, தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ள உதவுற உத்திகள் தான். சரி, அப்போ முதல் கருவியில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த குறிப்புகள்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் அதோட எளிமை. ஓஹோ. வாழ்க்கையில ரொம்ப பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் முதல்ல செய்ய வேண்டியது தன் அறைய சுத்தமா வச்சுக்கிறதுன்னு சொல்லுது. இது கேட்கும்போது ஏதோ நம்ம அப்பா அம்மா சொல்ற அறிவுரை மாதிரி இருக்கே. ஆஹா, அதோட அழகே அந்த எளிமையில தான் இருக்கு. இது வெறும் அறைய சுத்தமா வச்சுக்கிறத பத்தி இல்ல. இது கட்டுப்பாட்ட பத்தியது. நம்ம மனசு இருக்கு இல்லையா, அது சான்றுகளை தேடுற ஒரு இயந்திரம். சரி. நீங்க உங்களை ஒரு ஒழுக்கமானவர்னு சொல்லிக்கிட்டா மட்டும் அது நம்பிராது. அதுக்கு ஆதாரம் கேட்கும். ஓகே, புரியுது. உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற மிகச் சிறிய இடம் எது? உங்க அறை, உங்க மேஜை. நீங்க அந்த சின்ன இடத்துல ஒரு ஒழுங்கு கொண்டு வரும்போது என்னால ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த முடியுதுன்னு மூளைக்கு ஒரு சிக்னல் போகுது. கரெக்ட். ஒரு உறுதியான கண்கூடான ஆதாரத்தை கொடுக்குறீங்க. இது அறைய பத்தி இல்ல, அன்னைக்கு நாளோட முதல் வெற்றியை பதிவு செய்யறத பத்தி. அப்போ இது தன்னம்பிக்கையை கட்டுறதுக்கான மொதப்படி. ஒரு பெரிய சுவரை கட்டணும்னு நினைச்சு மலைச்சு நிக்கிறத விட முதல் செங்கல்ல எடுத்து வைக்கிற மாதிரி. மிக சரியா சொன்னீங்க. இந்த குறிப்புகள்ல செயல் முடக்கம், அதாவது ஆக்ஷன் பாராலிசிஸ்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமா, ஒரு வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்துட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுறது. அதுதான் ப்ரூஸ்லியோட அப்பா அவர்கிட்ட அடிக்கடி சொல்வாராம், ஒரு விஷயம் சாத்தியம் இல்லைன்னு நீயே முடிவு பண்ணிட்டா அது சாத்தியம் இல்லாம போறதுக்கு நீயே காரணமாயிடுவ அப்படின்னு. ரொம்ப ஆழமான வார்த்தை. அதனால தோல்வியை பத்தி கவலைப்படாம செயல்ல இறங்குறது தான் முக்கியம். ப்ரூஸ்லியோட ஒரு பிரபலமான மேற்கோள் இருக்கு. பெரிய முயற்சிகளில் தோல்வி அடைவது கூட பெருமையானது. அதேதான். அந்த முதல் செங்கல் உங்க அறைய சுத்தம் செய்யறதா இருக்கலாம், இல்ல ஒரு மளிகை கடைக்கு போறதா கூட இருக்கலாம். அந்த வேலையை முடிக்கும் போது கிடைக்கிற சின்ன வெற்றி தான் அடுத்த வேலைக்கான உந்து சக்தி. சரி, இப்போ வெளியில சின்ன செயல்கள் மூலமா ஒரு உத்வேகத்தை உருவாக்குறோம். ஆனா நமக்குள்ளே ஒரு குரல் இருக்குமே, இது உன்னால முடியாது, நீ இதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமே. அந்த உள்மன போராட்டத்தை ப்ரூஸ்லி எப்படி ஜெயிச்சார்? இந்த குறிப்புகள் உறுதிமொழிகள், அதாவது அஃபர்மேஷன்ஸ பத்தி பேசுது. ஆமா, திரையில அவ்வளவு தன்னம்பிக்கையோட தெரியற ப்ரூஸ்லி எப்போதுமே தன்னோட லேமினேட் செஞ்ச அட்டைகள்ல சில உறுதிமொழிகளை வச்சிருந்தாருங்கிறது ஆச்சரியமான உண்மை. ஓஹோ. அவர் 7 முக்கியமான பகுதிகளை வலுப்படுத்த நினைச்சார். நினைவாற்றல், ஆழ்மனம், கற்பனை, உணர்ச்சி, பகுத்தறிவு, மனசாட்சி, அப்புறம் மன உறுதி. இது ஒவ்வொன்னையும் அவர் உறுதிமொழி வச்சுதான் மேம்படுத்தினார். ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த உறுதிமொழி சொல்றது ஒரு மாதிரி போலியா தோணும். ஆமா, உண்மைதான். கண்ணாடி முன்னாடி நின்னு நான் வலிமையானவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசோட ஒரு பகுதி இல்ல நீ இல்ல அப்படின்னு கிண்டல் பண்ணும். இந்த முரண்பாட்டை எப்படி சரி செய்யறது? அருமையான கேள்வி. இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இந்த குறிப்புகள்லயே இருக்கு. ஒரு கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் பென்னி யூர்கிடஸ் பத்தின ஒரு கதையை ஆசிரியர் சொல்றாரு. சரி. அவர்கிட்ட பயிற்சி எடுக்கிற மாணவர்கள் எதையாவது முயற்சி செஞ்சுட்டு என்னால முடியல அப்படின்னு சொன்னா அவர் உடனே தலையிட்டு உன்னால இன்னும் முடியல அப்படின்னு திருத்துவாராம். ஆஹா, அந்த இன்னும் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை முழு அர்த்தத்தையே மாத்திடுது. கரெக்ட். அது தோல்விய ஒரு நிரந்தரமான விஷயமா பார்க்காம ஒரு தற்காலிக நிலையா பயணத்தோட ஒரு பகுதியா காட்டுது. அதுதான் விஷயம். இப்போ இத அந்த உறுதிமொழிக்கு கொண்டு வருவோம். நான் வலிமையானவன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் ஒவ்வொரு நாளும் வலிமையாகவும் திடமாகவும் ஆக உழைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாத்தும்போது. ஆமா, அப்படி மாத்தும்போது அது ஒரு பொய்யான அறிவிப்பா இல்லாம ஒரு உண்மையான செயல்முறையோட அங்கீகாரமா மாறுது. நீங்க ஒரு இலக்கை அடைஞ்சிட்டதா பொய் சொல்லல. நீங்க அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்துறீங்க. கரெக்ட். இது மனசுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது. இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. உறுதிமொழிகள் மாதிரியே சின்னங்களை பயன்படுத்துறதும் ஒரு முக்கியமான கருவியா சொல்லப்பட்டிருக்கு. ப்ரூஸ்லி தன்னோட பழைய சுபாவங்களை விட்டுட ஒரு காலத்தில் நெகிழித்தன்மையுடன் இருந்து
பின்னர் மரபு சார்ந்த குழப்பங்களால் சிதைந்து போன ஒரு மனிதனின் நினைவாக அப்படின்னு ஒரு சின்ன கல்லறைய உருவாக்கினதா படிக்கும்போது அது ரொம்ப நாடகத்தனமா ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமா தெரியுது. ஆமா, ஏன்னா நம்ம மனசு கதைகளையும் சின்னங்களையும் ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கும். ஒரு புது புரிதல் உங்களுக்குள்ள வரும்போது, இல்ல ஒரு முக்கியமான முடிவை நீங்க எடுக்கும்போது, அத உங்க கண்ணால பார்க்க முடியற ஒரு பொருளா மாத்துனா, அதோட தாக்கம் பல மடங்கு அதிகமாகும். உதாரணத்துக்கு, ப்ரூஸ்லி தொடர்ந்து நட, அதாவது வாக் ஆன் அப்படின்னு ஒரு அட்டையில எழுதி அதை எப்பவும் தன்னோட வச்சிருந்தாராம். ஓஹோ, அந்த அட்டை அவருக்கு சோர்வு வரும்போதெல்லாம் அவர் எடுத்த முடிவை ஞாபகப்படுத்துற ஒரு கருவியா இருந்துச்சு. அப்போ இத நம்ம எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒண்ணு தானே? ஒரு மோதிரம் போடுறது, இல்ல மேஜையில ஒரு சின்ன சிலைய வச்சுக்கிறது மாதிரி. நிச்சயமா. நான் ஒரு தடவை என் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இரு, அதாவது பி அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட் ஒட்டி வச்சிருந்தேன். சரி. மனசு பழைய வருத்தங்களுக்கோ எதிர்கால கவலைகளுக்கோ போகும்போதெல்லாம் என் கண்ணு அந்த வார்த்தையை பார்க்கும். அது உடனே என்ன நிகழ்காலத்துக்கு கூட்டிட்டு வந்துரும். ஒரு சின்ன நினைவூட்டல். ஆமா, அந்த சின்னம் நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு வாக்குறுதி. அத பார்க்குற ஒவ்வொரு தடவையும் அந்த வாக்குறுதியை நீங்க புதுப்பிக்கிறீங்க. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். தன்னைத்தானே பகுப்பாய்வு செஞ்சுக்கிறது. ப்ரூஸ்லி நாட்குறிப்பு எழுதுற பழக்கத்தை வச்சிருந்ததா குறிப்புகள் சொல்லுது. ஆனா அது நாம நினைக்கிற மாதிரி. சும்மா அன்றாட நிகழ்வுகளை எழுதுற டைரி இல்ல. ஆமா. இல்ல, அதுல நிகழ்வு இடப்பதிவு செய்யற இடம் இல்ல. அது ஒரு சிந்தனை கூடம். ப்ரூஸ்லியோட நாட்குறிப்புகள் எதிர்மறை எண்ணங்களையும் வதந்திகளையும் கொட்டி தீர்க்கிற இடமா இருக்கல. அப்போ அது எப்படி இருந்துச்சு? அவர் ஒரு சிக்கலை எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வருவார். அப்படி எழுதும்போது அந்த சிக்கலுக்கான தீர்வு அவருக்கே தானா புலப்படும். உதாரணமா, ஹாங்காங்ல அவருக்கு கிடைச்ச திடீர் புகழால வந்த குழப்பங்கள், நண்பர்கள் யார் எதிரிகள் யாருன்னு தெரியாத நிலை, ம். இதையெல்லாம் தன் நண்பர்களுக்கு கடிதங்களா எழுதினார். எழுத எழுத புகழ்னா என்ன, உண்மையான நட்புனா என்னன்னு ஒரு தெளிவு பிறந்து திரும்ப லாஸ் ஏஞ்சல்ஸுக்கே போறதுதான் சரின்னு முடிவெடுத்தார். ம். இதுல நமக்கு என்ன பாடம் இருக்கு? மனசுல இருக்கிற குழப்பங்களை அப்படியே கொட்டி வைக்கணுமா? இல்ல அது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிற கருவியா பயன்படுத்தணுமா? ரெண்டுமே தேவைப்படலாம். இந்த குறிப்புகள்ல உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு அறிவுரை இருக்கு. சொல்லுங்க. சில நேரங்கள்ல மனசுல இருக்கிற கோவத்தை, நச்சு எண்ணங்களை ஒரு பேப்பர்ல கூட்டி தீர்க்கிறது அவசியம். அதை செய்யுங்க. ஆனா எழுதுனதுக்கு அப்புறம் அதை திரும்ப திரும்ப படிச்சு அந்த எதிர்மறை உணர்வுகளுக்கு இன்னும் வலு சேர்க்காதீங்க. அப்போ என்ன செய்யணும்? அந்த பேப்பரை எரிச்சிடுங்க, இல்ல கிழிச்சு போட்டுடுங்க. உங்க நாட்குறிப்பு உங்க வளர்ச்சிக்கும் கற்றலுக்கும் கனவுகளுக்கும் உரிய இடமா இருக்கட்டும். ப்ரூஸ்லி சொல்ற மாதிரி. உங்கள் மனம் உங்களுக்கு வேண்டிய விஷயங்களில் இருக்கட்டும், வேண்டாதவற்றில் அல்ல. கரெக்ட். மனம், எண்ணங்கள்னு பேசிட்டோம். ஆனா ப்ரூஸ்லி தத்துவத்துல உடலுக்கு ரொம்ப முக்கியமான இடம் உண்டு. இந்த குறிப்புகள் உடற்பயிற்சிய ஒரு ஆன்மீக பயிற்சியாவே பாக்குது. ஆமா, இது வெறும் உடலை கட்டுமஸ்தா வச்சுக்கவோ எடை குறைக்கவோ இல்ல. மனம், உடல், ஆன்மா இந்த மூணும் தனித்தனி இல்ல. அவை உன்னோட உன்னும் பிணைஞ்சிருக்குன்னு ப்ரூஸ்லி ஆழமா நம்பினார். ஆனா நாம பல நேரங்கள்ல நம்ம தலையில மட்டும்தான் வாழ்றோம். ஆமா, உடலை நம்ம மனசை சுமந்துட்டு போற ஒரு வாகனமா மட்டும் பார்க்கறோம். ஆனா ப்ரூஸ்லி பார்வையில உடல் ஒரு நுண்ணறிவு மையம். இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? சமநிலையை குலைக்கிறதுல தான் வளர்ச்சி இருக்குன்னு ஒரு ஆழமான வரி வருது. அதுதான் மையப்புள்ளி. சமநிலையில் இருக்கிறதுங்கிறது ஏறக்குறைய ஓய்வில் இருக்கிறது. ஆனா செயல்ங்கிறது உங்களை நீங்களே தொடர்ந்து சமநிலையற்ற நிலைக்கு தள்ளுற ஒரு கலை. அப்போதான் நீங்க கத்துக்கவும் வளரவும் முடியும். புரியுது. உடற்பயிற்சி செய்யும்போது தசைகள்ல ஏற்படுற அந்த சின்ன வலி, அந்த அசௌகரியம் உங்களை உங்க எல்லைகளுக்கு அப்பால தள்ளுது. சரி. அந்த சின்ன அசௌகரியத்தை உங்களால தாங்க முடிஞ்சா, வாழ்க்கையில வர்ற பெரிய சவால்களையும் மன அசௌகரியங்களையும் எதிர்கொள்ற பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க உடலை கவனிக்கிறது மூலமா உங்க மனசோட வரம்புகளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஆ, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா கருவிகளும் சின்ன செயல்கள்ல தொடங்குறது, இன்னுங்கிற மனப்பான்மையோட உறுதிமொழிகளை பயன்படுத்துறது, சின்னங்களை உருவாக்குறது, ஆக்கப்பூர்வமா நாட்குறிப்பு எழுதுறது, உடலோட இணையறது, இது எல்லாமே ஒரு பெரிய தத்துவத்துல வந்து சேருது. ஆமா, அதுதான் செயல்முறையை நேசிப்பது. எம்ப்ரேசிங் த ப்ராசஸ். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த கருவிகள் எல்லாமே அந்த பெரிய தத்துவத்தை வாழ்றதுக்கான வழிகள் தான். வாழ்க்கை எப்பவும் சுலபமா இருக்கணும், அசௌகரியமே வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறது தான் சோம்பலுக்கும் தேக்க நிலைக்கும் காரணம்னு ப்ரூஸ்லி சொல்றார். வளர்ச்சிக்கு வலி அவசியம். ஆமா, ஒரு விதைய உடைச்சுக்கிட்டு தான் செடி வெளிய வருது. அந்த வலி இல்லைன்னா வளர்ச்சி இல்ல. ஆனா நம்ம எல்லாருமே குறிக்கோள்களை, அதாவது கோல்ஸை நோக்கி தானே ஓடுறோம். அந்த குறிக்கோளை அடைஞ்சிட்டா வெற்றி, இல்லைன்னா தோல்வின்னு தானே நினைக்கிறோம். குறிக்கோள்கள் முக்கியம்தான், அது நமக்கு ஒரு திசையை காட்டுது. ஆனா குறிக்கோளை அடையிறதுல மட்டுமே குறியா இருந்தா பயணத்தை நாம எழுந்துடுவோம். இது எப்படின்னா, ஒரு கவளம் சாப்பாட்டை வாயில மின்னுகிட்டு இருக்கும்போதே அதோட சுவையை உணராம அடுத்த கவளத்தை எடுக்கிற மாதிரி, ப்ரூஸ்லி பார்வையில ஒரு குறிக்கோள்ங்கிறது எப்பவும் அடையப்பட வேண்டிய ஒண்ணு இல்ல, மாறா அதை நாம நோக்கி செல்ல வேண்டிய ஒரு திசை காட்டி மட்டுமே. அப்போ உண்மையான சாராம்சம்
செய்யறதுல இருக்கு, முடிவுல இல்ல. இந்த குறிப்புகளோட இறுதியில வர்ற ஒரு சிந்தனை ரொம்ப ஆழமா இருக்கு. நான் தான் வழிமுறை. ஐ ஆம் த மீன்ஸ். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் எல்லாத்தோட உச்சம். அதாவது நீங்க தான் அந்த செயல்முறை. உங்க வாழ்க்கைங்கிறது நீங்க ஒரு குறிக்கோளை அடைஞ்சதுக்கு அப்புறம் எப்படோ ஒரு நாள் தொடங்க போறதில்ல. அது இப்போ இந்த நொடியில நடந்துகிட்டு இருக்கு. சரி. உங்க உடலும் மனமும் ஆன்மாவும் உங்க கையில இருக்கிற கருவிகள். இத ப்ரூஸ்லி வாழ்க்கையோட மறுபடியும் பொருத்தி பார்ப்போம். அந்த 5 வருஷ காலம் ஹாலிவுட்ல ஒரு பெரிய நட்சத்திரமாகணுங்கிற அவரோட குறிக்கோள் நிறைவேறல. அந்த அளவுகோல் படி பார்த்தா அது ஒரு தோல்வியான காலகட்டம். ஆனா அவர அத அப்படி பார்க்கல. நிச்சயமா இல்ல. அவர் தனக்கு கிடைச்ச இழிவான பாத்திரங்களை மறுத்தாரு, சொந்தமா கதைகளை எழுதினாரு, பயிற்சி கொடுத்தாரு, தன்னை ஒவ்வொரு நாளும் செதுக்கிக்கிட்டே இருந்தாரு. அப்போ அந்த 5 வருஷ போராட்டம் ஒரு தோல்வி இல்ல. அதுதான் அவர் தேர்ந்தெடுத்த செயல்முறை. அவர் ஒரு குறிக்கோளா மாற முயற்சிக்கல. அவரே ஒரு செயல்முறையா வாழ்ந்தாரு. அதோட விளைவுதான் 1971க்கு அப்புறம் நாம பார்த்த அந்த மாபெரும் வெற்றி. ஆஹா, சுருக்கமா சொன்னா முடிவுகளை பத்தின கவலைய விட்டுட்டு நாம செய்யற செயல்ல வாழ்ற தருணத்துல முழுமையா மூழ்கிறது தான் இதோட சாராம்சம். ஆமா இந்த கருவிகள் எல்லாம் அதுக்கு நமக்கு உதவும். ஆமா. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. ப்ரூஸ்லியோட ஒரு மேற்கோளை இந்த குறிப்புகள் குறிப்பிடுது. நீங்க ஒரு குளத்துல ஒரு கூழாங்கல்ல எரிஞ்சா அது உருவாக்குற சிற்றலைகள் குளம் முழுவதும் பரவுற வரைக்கும் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அழகான உவமை. இன்னைக்கு நாம பேசின இந்த கருவிகள் எல்லாமே அந்த கூழாங்கற்கள் மாதிரி. இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை குளத்துல இன்னைக்கு நீங்க எரியக்கூடிய அந்த ஒரு சின்ன கூழாங்கல் எது? அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆமா, அது உங்க அறைய சுத்தம் செய்யறதா இருக்கலாம், ஒரு புது உறுதிமொழி எழுதுறதா இருக்கலாம், இல்ல 5 நிமிஷம் நடக்கிறதா இருக்கலாம். அந்த ஒரு சின்ன செயல் என்ன மாதிரியான சிற்றலைகளை உங்க வாழ்க்கையில உருவாக்கணும் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.